கருவேப்பிலோட மகிமையெல்லாம் படிச்ச பிறகு அது மேல ஒரு பக்தியே வந்துருச்சுங்க. சரின்னு கருவேப்பிலை இருந்தது. அத வந்து வெயில்ல காய வச்சிரலாம் அப்படின்னு. எதுக்கு காய வச்சேன்னு தெரியல. சரி நல்லாவே முறுமுறுன்னு காய்ஞ்சிருச்சு. மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சுட்டேன். மார்னிங் ஹாட் வாட்டர்ல கலந்து குடிக்கலாம் அப்படின்னு. சரின்னு ஃபர்ஸ்ட்டு மோர்ல கலந்து குடிச்சு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அவ்வளோ சூப்பரா இருந்தது. சரி அடுத்து நம்ம பொது வேலைய பார்க்கலாம் அப்படின்னு வெளிய நிலவரம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா அன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி. ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு பிரசாதம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் ஒண்ணொண்ணு எடுத்துக்கிட்டாங்க. நான் என்ன செய்றதுன்னு தெரியல. சரி நீ வெண்பொங்கல் செஞ்சுரு அப்படின்ட்டாங்க. நமக்கும் வெண்பொங்கலுக்கு 7ஆம் வருத்தம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்ற வெண்பொங்கல் சூடா இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லாருக்கும். இவங்க எப்ப சாமி கும்பிடுவாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள இது ட்ரை ஆகக்கூடாதுடா சாமி அப்படின்ட்டு வேண்டிட்டே செஞ்சுட்டுருந்தேன். கடைசியா பர்ஃபெக்ட்டா நம்மளோட வெண்பொங்கலும் ரெடி ஆயாச்சு. சாமிக்கு பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பிரசாதம். சாமிய பார்க்கறதா, பிரசாதத்த பார்க்கறதான்னு ஒரே குழப்பம். இன்னும் ஒண்ணு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் அதிகமா இருந்தது. அடுத்த டைம் பூரி, சப்பாத்தி நல்லா பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.